ஹலோ பேச்சுலர்ஸ், இன்றைக்கி உங்களுக்காகவே பச்சை பயிறு 10 மினிட்ஸில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான அளவு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க குக்கரில். அது கூட 2 டம்ளர் வாட்டர் ஊற்றிக்கோங்க. அது கூட மஞ்சத்தூள், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஹோம்மேட் என்கிட்ட இருந்தனால அதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக பூண்டும் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு அது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 பச்சை மிளகா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு குலைவாக வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க தனியாக, ஏன்னா அதுக்கு நம்ம தாளிப்பு லாஸ்ட்டாக கொடுப்போம் அதுக்காக. இப்போ இதை வெந்துருச்சான்னு ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா வெந்துருச்சுன்னா அதை ஒரு சைடு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது பொரியட்டும். பொரிஞ்சக்கப்புறமா அது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கினக்கப்புறமா கொஞ்சம் நம்ம வேக வச்சுருக்க பச்சை பயிரை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை வேக வச்சுருங்க. வேக வச்சக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. நான் இது கூட வடகம் பொரிச்சிருக்கேன், அப்பளம் பொரிச்சிருக்கேன், அப்புறம் எக் சாப்ஸ் பண்ணியிருக்கேன். நான் நைட்டு டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். நீங்கள் அதை லஞ்ச் ரெசிபியாக கூட வச்சுக்கலாம். நைட்டு டின்னருக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா சுட சுட சாதமில் நம்ம செஞ்ச பச்சை பயிரை எடுத்து ஊற்றி கொஞ்சம் நெய் கூட ஊற்றிட்டு அது கூட எக் சாப்ஸு ப்ளஸ் அப்பளம், வடகம் எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையான டின்னராக இருக்கும், இல்லை லஞ்சாகவும் இருக்கும். இந்த எக் சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ எக் சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ.